இப்போ மார்ச் 29ஆம் தேதி கிரகண தோஷம், அதுக்குண்டான பரிகாரம் எப்படி பண்றது, அது என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒரு ஜாதக கட்டத்துல சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய கிரகத்தோட அரபு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இது இணைந்திருந்தா கிரகண தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்படி ஒரு ஜாதக கட்டத்துல இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா நீங்க கிரகண தோஷ பரிகாரம் போய் பண்ணுங்க. அது எந்த கோயில்ல போய் பண்ணணும் அப்படின்னு நம்ம டாக்டர் நெல்லை வசந்தன் சார் சொல்லியிருக்காரு. கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில்ல போயிட்டு நீங்க இதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இதை எப்ப பண்ணணும் அப்படின்னா கிரகணம் இருக்கணும். கிரகணம் இருக்கிற டைம்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட பூஜைகளை பண்ணி நீங்க அந்த கிரகத்துக்கு உண்டான சாந்திப்படுத்திக்கலாம். இந்த கிரக காம்பினேஷனுக்கு இந்த கிரகண தோஷ பரிகாரமா நீங்க கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில்ல போயிட்டு கிரகண டைம் பீரியட்ல அந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். அப்போ உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் சந்திரனோட அரபு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு கிரகண தோஷம் அப்படின்னு அர்த்தம். இது சூரியனோட ராகு கேது இருந்தாலும் சரி, சந்திரனோட ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி, இதுக்கு பேர் வந்துட்டு கிரகண தோஷம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாது. இந்த கிரகண தோஷ பரிகாரத்துக்கு இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இது பாசிட்டிவ் வேல ஒர்க் ஆச்சுன்னா இதுக்கு பேர் மகாசக்தி யோகம்.